ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் சரியான ஆப்ஷனாக இருக்குமா? ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் கிடையாது. நார்மலாகவே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு போர்ஷன் வந்து ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கிறது வந்து அட்வைசபிள். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இதே ஒரு 5 years பேக் என்ன ஆச்சு அப்படின்னா, கொரோனா டைமில் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது நிறைய பேர் அவங்களுடைய எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணினாங்க. நிறைய பேர் அதில் பார்த்து எக்ஸிட் பண்ணவங்களும் இருக்காங்க லாஸில். ஆனால் இப்போ வந்து திங்ஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. லாஸ்ட் 5 years கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறையவே வந்து மெச்சூர்ட் இன்வெஸ்டர் இருக்காங்க. தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா, நம்மள மாதிரி யூடியூப்ல இன்ஸ்டால எல்லாரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஹோல்ட் பண்ணணும், இதுதான் ரைட் டைம் டு பை மோர் யூனிட்ஸ் அப்படின்ற மாதிரி எஜுகேட் பண்ணுறதுனால நிறைய பேர் இந்த டைமில் வந்து எனக்கு கால் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும், டாப் அப் பண்ணணும்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. ஸோ கஸ்டமருக்கு அந்த அவேர்னஸ் வந்திருக்கு, இன்வெஸ்டருக்கு அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி கோவிட்ல ஒரு பெரிய அளவு கிராஷ் வந்து மார்க்கெட் ஃபால் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி இப்போது நடக்கிறதுக்கு சான்ஸ் எதுவும் இருக்கா சார்? இது யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய அனலிஸ்டாக இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும். ட்ரம்ப் மார்னிங் வந்து என்ன எழுந்து ட்வீட் போடுறாருன்றது பொறுத்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. அதெல்லாம் வந்து வெறும் ஷார்ட் டேர்ம் ரியாக்ஷன் தான். பட் இங்கேருந்து லாங் டேர்மில் பார்க்கும்போது டெஃபினெட்லி இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்க முடியுது. இங்கேருந்து இன்னும் எவ்வளோ ஃபால் ஆகும், பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறது யாராலையும் பண்ண முடியாது. மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் எப்போ அப்படின்றதான் யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. மேபி இன்னும் 6 months, 2 quarter, 3 quarter கூட ஆகலாம். பட் அகைன் எப்படி இருந்தாலும் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை கட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிஆர்கே ஃபினான்ஷியல் சர்வீசஸினுடைய ஃபவுண்டர் ரவிக்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரீத்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து இந்த வார் கண்டிஷன்னால ரொம்பவே வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் சரியான ஆப்ஷனாக இருக்குமா? ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் கிடையாது. நார்மலாகவே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு போர்ஷன் வந்து ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கிறது வந்து அட்வைசபிள். ஸோ அதான் வந்து டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவோம், அசெட் அலோகேஷன் சொல்லுவோம். ஒரு போர்ஷன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஆர் பாண்ட்ஸு, இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஆர் டெட் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சுக்கிறது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பெருசாக டேமேஜ் ஆகாமல் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் எல்லாத்தோட விலையுமே வந்து ஏறிட்டு இருக்கு. ஸோ இந்த வார் கண்டிஷனால இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா பாண்ட்ஸ், எஃப்டி, டெட் ஃபண்ட்ஸ் இதில் எது அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு? ஓகே, நீங்களே சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷனை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுனாக்கா அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி அதோட ஒரு 1% வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெறும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு ஒன்லி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸில் போட்டாலே போதுமா, அதாவது ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வச்சுட்டாலே வந்து நம்மளால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியுமானாக்கா டெஃபினட்டாக முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இன்ஃப்ளேஷனோட ஒரு 1% தான் மார்ஜின் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போஸ்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் இன்ஃப்ளேஷனை பீட்டே பண்ண முடியாது. ஸோ கரண்ட்டாக வந்து எஃப்டி ரேட்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 6% வச்சுக்கோங்களேன், எஃப்டி ரேட்ஸ் வந்து 7% வரைக்கும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 7%ல 30% போச்சுன்னா கிட்டத்தட்ட 2.1% வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸாக போயிடும். ஸோ நெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனே உங்களால் பீட் பண்ண முடியாதபடி இருக்கும். மார்ஜினலாக தான் அப்படியே பீட் பண்ணுறதா இருந்தாலும் பீட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து போய் ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் வச்சுக்கூடாது. ஒரு போர்ஷன் மட்டும் நீங்கள் ஈக்விட்டியில் வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு. இப்போ மார்க்கெட் ஃபாலோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாமா, இல்லை வந்து டெட் ஃபண்ட்ஸில் வேறு இது மாதிரி ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்? நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இதே ஒரு 5 years பேக் என்ன ஆச்சு அப்படின்னா, கொரோனா டைமில் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது நிறைய பேர் அவங்களுடைய எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணினாங்க. நிறைய பேர் அதில் பார்த்து எக்ஸிட் பண்ணவங்களும் இருக்காங்க லாஸில். ஆனால் இப்போ வந்து திங்ஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. லாஸ்ட் 5 years கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறையவே வந்து மெச்சூர்ட் இன்வெஸ்டர் இருக்காங்க. தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா, நம்மள மாதிரி யூடியூப்ல இன்ஸ்டால எல்லாரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஹோல்ட் பண்ணணும், இதுதான் ரைட் டைம் டு பை மோர் யூனிட்ஸ் அப்படின்ற மாதிரி எஜுகேட் பண்ணுறதுனால நிறைய பேர் இந்த டைமில் வந்து எனக்கு கால் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும், டாப் அப் பண்ணணும்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. ஸோ கஸ்டமருக்கு அந்த அவேர்னஸ் வந்திருக்கு, இன்வெஸ்டருக்கு அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் ஜம்ப் பண்ணி ஒன் டைமாக வாங்குறத விட ஃபேஸ்டு மேனரில் ஒன்று நீங்கள் எஸ்ஐபியே கன்னியூ பண்ணலாம். எஸ்ஐபி கன்னியூ ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் ஆடும் பண்ணிக்கலாம், டாப் அப்பும் பண்ணிக்கலாம். இல்லை நான் லம்சமாக பணம் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா ஃபேஸ்டு மேனரில் அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்தில் வந்து ஃபேஸ்டு மேனரில் ஸ்டாகர்ட் மேனரில் டெப்ளாய் பண்ணுற மாதிரி எஸ்டிபி ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பேஷண்ட்டாக கன்னியூ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த வார் எப்போ முடியும்னே தெரியல. ஸோ ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் 2.5 வருஷமாக எந்த விதமான பெரிய ரிட்டர்ன்ஸுமே வந்து கிடைக்கல. ஸோ இப்போவுமே இப்படியே போயிட்டு இருந்தால் இன்னும் எவ்வளோ நாள் சரி இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ண முடியும்? கரெக்ட். ஸோ நார்மலாக ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, மினிமம் 3 to 5 years இருக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வரவங்க. அதுவும் எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மிட்னாக்கா அட்லீஸ்ட் 7 years to 10 years ஹாரிசான்ற மாதிரி சொல்கிறோம்.
ஸோ யார் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் அதாவது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு வரக்கூடாதுன்னா அடுத்த 1 or 2 இயர்ஸ்ல எனக்கு வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு கோல் இருக்குது, சன்னுடைய ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது, இல்லை டாட்டருடைய மேரேஜ்க்காக வச்சிருக்கேன்னாக்கா அவங்க கிராஜுவலாக அந்த கோல் நியரிங் வரும்போதே வந்து என்ன பண்ணணும்னா கிராஜுவலாக அதை வந்து டெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒன்றுமே ரிட்டர்ன்ஸ் வரலன்னு போது பாஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி 1 or 2 இயர்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இல்லை ஃப்ளாட்டாக சைட்வேஸில் இருக்க மார்க்கெட்னா அடுத்த 2-3 இயர்ஸ் இந்த மாதிரி டைமில் என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு டபுள் டிஜிட், அதாவது டீசன்ட் டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு. ஸோ அதே பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வந்து ரிப்பீட் பண்ணணும்னு நம்ம ஹோப் வச்சுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி என்னதான் மார்க்கெட் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் சில ஃபண்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், ஃப்ளெக்ஸி கேப்பாக இருக்கட்டும், ஒரு லாங் ரனில் வந்து 15% மேலே ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பட் மக்கள் ஏன் ஷார்ட் டேர்ம் பார்த்து இவ்வளோ பேனிக் ஆகுறாங்க? கரெக்ட். இப்போ லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் என்னதான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணி தான் நம்ம அவங்கள ஆன்போர்ட் பண்ணுறோம். ஸோ என்னதான் நம்ம அது மாதிரி எஜுகேட் பண்ணாலுமே அவங்களுக்கு என்னன்னாக்கா அந்த 1 or 2 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் வரலன்னா அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துருது. ஸோ நம்ம எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் வந்து 13% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்கிறோம். 1 or 2 இயர்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட வரும். ஒரு 1 குட் இயர் போதும் இது எல்லாத்தையும் சேர்ந்து ஆஃப் செட் பண்ணிட்டு உங்களுக்கு 13% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு. ஸோ நம்ம பேஷண்ட்டாக டிசிப்ளின்டாக கண்டினியூ பண்ணாதான் அந்த ரிட்டர்ன் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் பேக் நீங்கள் சொன்ன மாதிரி 5 இயர்ஸ் பேக் யாரெல்லாம் என்ட்ரி எடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் இனிமே வந்து டபுள் டிஜிட் ரிட்டர்ன் தான் இருக்குது. அதாவது 13 to 15% வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் காமிச்சிட்டு இருக்கு போர்ட்ஃபோலியோவில். ஸோ அதனால் லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் வந்தவங்க மட்டும் தான் கொஞ்சம் ஹேஸ்டியாக இருக்காங்க, கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனோட இருக்காங்க, இன்னும் ரிட்டர்ன்ஸ் வரலையே எனக்கு நெகட்டிவ் டெட்டில் இருக்குன்ட்டு. ஸோ அவங்க எல்லாருமே அதே கஸ்டமர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பேக் போட்டிருப்பாங்க, லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக் போட்டிருப்பாங்க. 5 இயர்ஸ் பேக் போட்ட ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் இருந்திருக்கும். லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் பிஃபோர் என்ட்ரி எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் ரிட்டர்னும் இல்லை சிங்கிள் டிஜிட் லோ சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்ன சொல்கிறோன்னா மினிமம் 5 இயர்ஸ் ஸ்டே பண்ணுங்கன்றதை நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி கோவிட்ல ஒரு பெரிய அளவு கிராஷ் வந்து மார்க்கெட் ஃபால் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போவும் நடக்கிறதுக்கு சான்ஸ் எதுவும் இருக்கா சார்? இது யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய அனலிஸ்டாக இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும். ட்ரம்ப் மார்னிங் வந்து என்ன எழுந்து ட்வீட் போடுறாருன்றதை பொறுத்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. அதெல்லாம் வந்து வெறும் ஷார்ட் டேர்ம் ரியாக்ஷன் தான். பட் இங்கேருந்து லாங் டேர்மில் பார்க்கும்போது டெஃபினட்டாக இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்க முடியுது. இங்கேருந்து இன்னும் எவ்வளோ ஃபால் ஆகும், பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறது யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஃபேஸ்டு மேனரில் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்றோம். ஸோ இதுதான் பாட்டம், இல்லை இன்னும் மார்க்கெட் இறங்கும்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அது யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எப்போ வேணாலும் யூ டர்ன் எடுக்கலாம் மார்க்கெட். நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஃபாலில் இருக்குது. ஸோ இன்கேஸ் இது வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா இதே அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குமா சார்? இதே அளவுக்கு பவுன்ஸ் பேக் ஆகும் 5,000 2,000 பாயிண்ட்ஸ்லாம் ஒரே நாளில் வந்து விழுந்தது. ஸோ மறுபடியும் இது பவுன்ஸ் பேக் ஆகும்போது இந்த விட அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து வரும். நிறைய சான்சஸ் இருக்குது. மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் எப்போ அப்படின்றதான் யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. மேபி இன்னும் 6 months 2 quarter 3 quarter கூட ஆகலாம். பட் அகைன் எப்படி இருந்தாலும் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை கட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கம்பெனி ரிசல்ட்ஸ் பொறுத்து தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஆல்ரெடி வந்து Q3 ரிசல்ட்ஸில் வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வரப்போகிற ரிசல்ட் எந்த மாதிரி இம்பாக்டை மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் சார்? எல்லாருமே கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்காங்க. இந்த சென்ஸ் இப்போ வந்து லாஸ்ட் 1 monthலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸோடைய இஷ்யூ இருக்குது, பெட்ரோல் இஷ்யூ இருக்குது. ஸோ இதோட இம்பாக்ட்லாம் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனியோடைய சேல்ஸில் இருக்கும், க்ரோத்தில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த குவார்ட்டர் அதாவது Q1 of 26-27 தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ அதில் வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது ஃபேக்டர் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவங்க எக்ஸ்பெக்டேஷனை விட இன்னுமே வந்து டிராஸ்டிக்காக வந்து லோ ரிசல்ட்ஸ் காமிச்சிருந்தாங்க, இல்லை பெருசாக புவர் ரிசல்ட்ஸ் வந்திருந்ததுனாக்கா அதோட இம்பாக்ட் மார்க்கெட்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட் ஃபாலில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணணும்? ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐபியை கன்னியூ பண்ணுறவங்க கன்னியூ பண்ணிட்டு இருக்கணும், அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ மார்க்கெட் நாய்ஸை வந்து பெருசாக பாதர் பண்ணக்கூடாது. கையில் ஒரு வேளை சஃபிஷியண்டாக ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா ஒரு டாப் அப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைனா எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரீத்தி.